நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிற இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்னெல்லாம் அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடியோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ். ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீடியோ இன்டீரியர் ஒர்க்ஸில் நமக்கு இதோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான வால்ஸில் ரொம்பவே அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ் வித் லைட்டிங் ஒர்க்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சீலிங் ஒர்க், அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் ஃபெசிலிட்டிஸோட எல்லா ரூம்ஸுமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குக்கெல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகான எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஹைலைட்டான விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேருக்கு சேனலுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறது நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்க ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹோமோட ரிவ்யூ. இந்த வீடு அமைச்சிருக்க மொத்த லேண்ட் ஏரியா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.6 சென்ட் லேண்ட் இந்த வீடு அமைச்சிருக்கு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம் இதோட பிளான் அமைச்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி ரிவ்யூ தான் நெக்ஸ்ட் ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அமைச்சிருக்குன்னா தேவையான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகான எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே இதோட ஹைலைட்டான விஷயங்கள் அமைச்சிருக்கு. ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு டவுன்லோட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தான் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்கிற இந்த இண்டிவிஜுவல் 3 BHK ஹோம் அமைச்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்னவா இருக்குன்னா 3.6 சென்ட் லேண்ட் ஏரியா இந்த வீடை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3.6 சென்ட் லேண்ட் ஏரியா இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த ஸ்கொயர் ஃபீட் என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து நமக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்காக நமக்கு ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஸ்டீல் கட் டிசைனோட அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும் இந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதோட காம்பவுண்ட் வால் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸ்க்காக தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் அமைஞ்சிருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ண நம்ம பார்க்குறது இதோட மெயின் டோர்ல அந்த லெஃப்ட் சைடு இதோட கார் பார்க்கிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குறது விட கார் பார்க்கிங் ஏரியாக்கான சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 15 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியா விட வாட்டர் ஃபிசிக்கான ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு பேட்டர்ன் டைஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் வைக்கும். இதே டைஸ் தான் நமக்கு இந்த விட செட் பேக் ஏரியாக்கான ஃப்ளோரிங் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பார்க்கிங்கோட லெஃப்ட் கார்னரில் ஒரு அழகான செட் பேக் ஏரியா அமைச்சு கொடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான ஸ்பேஸ் எல்லாமே இங்கே தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பக்கத்தில் நம்ம பார்க்குறது விட மெயின் டோர் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து தேக்கு மரத்தில் ஒரு யூனிக் டிசைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணி இந்த விட ஒவ்வொரு ரூமோட சைஸ்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடோட மெயின் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 20க்கு 11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவை இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனை ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியோட ரைட் வால்ஸ் நமக்கு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு அழகான டிவி யூனிட்டும் அந்த டிவியோட கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் ஃபெவர் பேட்டர்ன் டிசைனில் அதுக்கேற்ற மாதிரி LED ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகான சீலிங் ஒர்க்கு இந்த லிவிங் ஹாலே நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான வென்டிலேஷனுக்கான விண்டோஸ் எல்லாமே இந்த லிவிங் ஹாலோட வால்ஸில் அமைஞ்சிருக்கு. லிவிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிளாசி ஃபினிஷ் லுக்கில் ஒரு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டிஃபைட்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரோட லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறது இவரோட டைனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கான பார்ட்டிஷன் வால். இந்த பார்ட்டிஷன் வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு உடன் பேட்டர்ன் டிசைன் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான பார்ட்டிஷன் ஒர்க் இந்த இடத்துல செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வழியாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீரோட டைனிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 13க்கு 9 அளவில் ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியோட ரைட் சைடு நமக்கு இந்த வீரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியோட லெஃப்ட் கார்னரில் ஒரு டைனிங் ஏரியா தேவைகளுக்கு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியோட சீலிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இந்த டைனிங் ஏரியாவை நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. டைனிங் ஏரியாவில் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு காமனான சர்விங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவில் இந்த கிச்சனை பிளான் பண்ணுற மாதிரி இந்த கிச்சனோட பிளான் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இதோட ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா. கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 13க்கு 9 அளவில் ஒரு செமி மாடல் கிச்சனை இந்த வீடுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு காமனான ஸ்பேஸில் ஒரு அழகான பார்ட்டிஷன் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சர்விங் ஸ்பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த சர்விங் ஸ்பேஸ் அந்த கிச்சனோட டேபிள் டாப் எல்லாமே நமக்கு கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. சர்விங் ஸ்பேஸோட வால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உடன் பேட்டர்ன் டிசைனில் ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் கிச்சனுக்கு தேவையானது ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் கேபினட்ஸை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்காக நமக்கு ஒரு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ரைட் கார்னரில் இந்த எக்ஸிட் டோரை நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. கிச்சனோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைப் லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகான ஒரு சீலிங் வைக்கும் இந்த கிச்சனில் நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவிலேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிற கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இந்த பார்ட்டிஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு
ஹேங்கிங் லேம்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இந்த பார்ட்டிஷன் ஏரியாவை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியோட ரைட் கார்னரில் ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே நமக்கு இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே நமக்கு இந்த வீடோட இன்வெர்ட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு மலேசியன் வீங்கெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 11க்கு 11 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூமாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. வித் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதே மை கலர் காம்பினேஷனில் தான் அழகான ஃப்ளோரிங் அண்ட் வால்ஸ்க்கான ஒரு மை ஒயிட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான சீலிங் ஒர்க் வித் எல்இடி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸோட இந்த பெட்ரூமோட பிளான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ரைட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு 5க்கு 11 அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசர், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டின்னு டைல்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. கம்ஃபர்டபுளான பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பெட்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங். இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு எங்கே பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா டைனிங் ஏரியாவில் தான் ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்னமாக்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சிக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மேட் ஃபினிஷில் ஒரு உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஸ்டேர்கேஸோட ஹேண்டில் வந்து ஒரு உடன் எஸ்எஸ் மெட்டீரியல் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியாக இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்னமாக்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது 2 பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற சிம்பிளான பேசேஜ் ஏரியா. இந்த பேசேஜ் ஏரியாவோட சீலிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் நமக்கு லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அழகான சீலிங் ஒர்க்கும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜ் ஏரியாவோட லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமும் பேசேஜ் ஏரியாவோட ரைட் சைடு ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற ஒரு எக்ஸிட் டோர் செட்டப் பண்ணி கொடுத்து இதோட பால்கனி ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசேஜ் ஏரியாவோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 16க்கு 11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்காக ஒரு மைக்ரோ ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் ரைட் வால்ஸை நமக்கு ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ஒரு அழகான சீலிங் ஒர்க்கும் இந்த பெட்ரூமில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பெட்ரூமோட லெஃப்ட் கார்னர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேபின்ஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனும் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பெட்ரூம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கேபின்ஸோட ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 5க்கு 11 அளவில் வெஸ்டர்ன் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா ஒரு வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட்னு டைல்ஸ்க்கான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பேசேஜரோட லெஃப்ட் சைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூமோட சைஸும் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அதே சைஸில் தான் பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 16க்கு 11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கோட கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மை கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் லைட் ஃபெசிலிட்டிஸோ அழகான சீலிங் ஒர்க்கும் இந்த பெட்ரூம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் ஏரியா வழியே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 5க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கு. மற்ற பாத்ரூம்க்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பாத்ரூம்லேயே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசர், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இந்த பாத்ரூமோட பிளான் அமைச்சிருக்கு.
செகண்ட் பெட்ரூம் இந்த பெல்ல வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீடோட பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் நமக்கு எங்கே பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 2 பெட்ரூமுக்கு காமனான ஸ்பேஸில் ஒரு எக்ஸிட் டோர் அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல வந்து வீடோட பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் அமைச்சிருக்கு. பால்கனியோட எக்ஸிட் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேட் ஹார்ட் டோர்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற நமக்கு இந்த வீடோட பால்கனி ஏரியா வீடோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கிற மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் காமிச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்ஸ் எல்லாமே நமக்கு எஸ்எஸ் மெட்டீரியலில் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துக்கிற மாதிரி இந்த பால்கனியை ரொம்பவே வித்தியாசமாக நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட இன்னொரு கார்னர் நமக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே அங்கே தான் அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியாவோட ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்டீல் ஸ்டெப்ஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, இந்த வீடோட டெரஸோட ஃப்ளோரிங்க்கு என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் டேங்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடோட டெரஸ்க்கு போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 3BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ எங்கே அமைச்சிருக்கேன் நாகர்கோவில் சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கிறோம் அழகான 3BHK ஹோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ இன்டீரியர் டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காம எந்த ரூமோட இன்டீரியர் டிசைன் பிடிச்சிக்கிறதா நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.